கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த 2024 ஆண்டின் ஜூன் மாதத்திற்கான ஒரு மகிமையான வாக்குத்தத்தத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த வாக்குத்தத்தம், இந்த வசனம், இந்த தேவ சத்தியம் நிச்சயமாய் இதை அறிந்து இதற்கு கீழ்ப்படுகிற உங்களை எல்லா விதமான இக்கட்டுகள், பாடுகள், உபத்திரவங்கள், எல்லா விதமான பிரச்சனைகள், உபத்திரவங்களின் மத்தியிலும் இருந்து உங்களை விடுவிக்கும். இந்த சத்தியம் நிச்சயமாய் உங்களை விடுவிக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, இது ஒருவருக்கும் பலிக்காமல் போகாத, ஒருவருடைய வாழ்க்கையிலும் சாத்தியமாகாமல் போகிற சத்தியம் அல்ல, சாத்தியமாகிற சத்தியம். நிச்சயமாய் இதை கீழ்ப்படிந்தீங்கள். இதற்கு இணங்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது சொல்ல முடியாத அற்புதமான, நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமான பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே பார்ப்பீர்கள். நிச்சயமாகவே உங்கள் முறிவுகள் எல்லாம் கட்டப்படும். எங்கே எங்கே வாழ்க்கையிலே உங்களுக்கு முறிவுகள் இருக்கிறதோ, ஒருவேளை திருமண வாழ்க்கையில் முறிவு, வியாபாரத்தில் முறிவு, கையின் பிரயாசங்களிலே முறிவு, ஊழியத்திலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, சொந்த ஜீவிதத்திலே, எங்கே எங்கே எல்லாம் ஆவி ஆத்துமா சரீரத்திலே எங்கே எல்லாம் முறிவு இருக்கிறதோ எல்லா முறிவுகளும் கட்டப்படும். நிச்சயமாகவே உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை. ஒரு மகா பெரிய மாற்றத்திற்கான, ஒரு மகா பெரிய வாழ்க்கை மாற்றத்திற்கான ஜெபத்தை இப்பொழுது செய்வதற்காக நாம் வேதத்தை தியானிக்க போகிறோம். நன்றாக கவனியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. தேவ ஜனங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள், அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனுக்கும் அவர்களுக்கும் உள்ள தொடர்பிலே உள்ள பிரச்சனைகள், தேவனை நோக்கி பார்ப்பதிலே இருக்கிற பிரச்சனைகள், தேவனை நோக்கி பார்த்து அவருடைய முகத்தில் இருந்து, அவருடைய சமூகத்தில் இருந்து மேன்மையான மகிமையான காரியங்களை பெற்றுக்கொள்வதிலே இருக்கிற பிரச்சனைகளை நாம் அகற்றிவிட்டோமானால், என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிக்கும். நிச்சயமாய் 1000 மடங்காய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நன்றாக கவனியுங்கள். ஏசாயா 30:26 கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அவர்களுடைய அடி காயங்களை குணமாக்கும் நாளிலே. நன்றாக கவனியுங்கள். எங்கே தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவிலே எங்கே முறிவும் விரிசலும் நெரிசலுமாய் இருக்கிறதோ, எங்கே குழப்பங்கள் இருக்கிறதோ, எங்கே தேவ சமூகத்தை நாம் கிட்டி சேர முடியாதபடி பல்வேறு காரியங்கள் நம்மை தடுக்கிறதோ, தடை செய்கிறதோ, தம்முடைய ஜனத்திற்கு இந்த முறிவுகள் எதனால் வந்ததோ, எந்த காரணத்தினால் வந்ததோ என்று ஆராய்ந்து, பரிசுத்த ஆவியினாலே, தேவ வசனங்களினாலே ஆராய்ந்து அதன் அடி காயங்களை குணமாக்கும் நாளிலே, உங்கள் அடி காயங்கள் எங்கே ஆரம்பித்ததோ, உங்கள் வாழ்க்கையின் சரிவு, பிரச்சனைகள், ஆபத்துகள் எங்கே ஆரம்பித்ததோ அந்த காரணங்களை, காரியங்களை கண்டறிந்து அந்த அடி காயங்களை குணமாக்கும் நாளிலே என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா, சந்திரனுடைய வெளிச்சத்தை போல் இருக்கிற உங்களுடைய வெளிச்சம் சூரிய வெளிச்சத்தை போலவும், சூரியனுடைய வெளிச்சத்தை போல் மகிமையாய் அற்புதமாய் அழகாய் இருக்கிற உங்கள் வெளிச்சம், உங்கள் வாழ்க்கையின் வெளிச்சம் ஏழத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த மாதம் மட்டுமல்ல எந்த மாதமும், இந்த வருடம் மட்டுமல்ல எந்த வருடமும், எந்த நாளும் நீங்கள் வெற்றி சிறப்பீர்கள். நிச்சயமாய் உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. பாருங்கள், கர்த்தருக்கும் உங்களுக்கும் உள்ள உறவுகள் சரி செய்யப்படும் பொழுது, இதனால் தான் பவுலடியார் இப்படியாக சொல்லுகிறார், எங்களுடைய ஊழியம் ஒப்புரவாக்குதலின் ஊழியம். அது என்னையா ஒப்புரவாக்குதலின் ஊழியம்னு கேட்டீங்கன்னா, தேவனுக்கும் மனிதர்களுக்கும், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்கு பதில் வர வேண்டிய அல்லது நமக்கு உதவி வர வேண்டிய கண்மலைக்கும், நம்மை எல்லா இடங்களிலும் தப்புவித்து நம்மை எல்லா இடங்களிலும் உயர்த்தி உன்னதங்களிலே உட்கார செய்கிற, எங்கும் எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் வெற்றி சிறக்க செய்கிற அந்த அன்பு ஆண்டவரோடு உள்ள உறவிலே ஏற்படுகிற விரிசல்கள், முறிவுகளை கட்டி பாருங்க, உங்களுக்கு ஒரு ஒப்புரவாக்குதலின் ஊழியம் நடக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தருடைய சகல ஆசீர்வாதங்களும் எந்த தடையும் இல்லாதபடி, எந்த உபத்திரவும் இல்லாதபடி, எத்தனை ஆபத்துகள், துன்பங்கள், நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் நிச்சயமாய் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும்
எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவித்து உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார் என்பதிலே மாற்றமே இல்லை. பாருங்க, சந்திரனுடைய வெளிச்சத்தை போல் இருக்கிற உங்கள் வாழ்க்கையை சூரியனுடைய வெளிச்சத்தை போல் மகா பிரகாசமாகும்படி செய்வார். ஐயா, நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிறவர். இவர் எண்ணி முடியாத அற்புதங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த முறிவுகளை கட்டுவதற்கு இடம் கொடுங்கள். ஐயா, என் வாழ்க்கையில என்ன முறிவு இருக்கிறது? எங்கே நான் கர்த்தரோடு உள்ள உறவில், என் ஜெப வாழ்க்கையில், என் வேத தியான வாழ்க்கையிலே, என் பரிசுத்த வாழ்க்கையிலே, தேவனோடு உள்ள உறவிலே, அவருடைய பிரசன்னத்திலே வாழுகிற, அவருடைய கட்டளைகளின்படி கற்பனைகளின்படி வாழுகிற வாழ்க்கையிலே எங்கே முறிவு, எங்கே என் அடிக்காயம் இருக்கிறது என்பதை தேவ சமூகத்திலே இருந்து ஆராய்ந்து இன்று நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாய் அவற்றை கர்த்தர் குணமாக்க, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உனக்கு சுகமளிக்கிற கர்த்தர் என்று சொன்ன அன்பின் ஆண்டவர் நிச்சயமாய் அவற்றை குணமாக்குவார். குணமாக்கும் நாளிலே பாருங்க, உங்க வெளிச்சம் இப்படியாய் சூரியனை போல், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் உள்ள சுடர்களை போல பிரகாசிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயந்தவர்கள் நடுப்பகல் வரைக்கும் உயர உயர எழும்பி பிரகாசிக்கிற சூரியனை போல் இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கை எங்கே ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் சரி, எத்தனை ஆபத்துகள் துன்பங்கள் உபத்திரவங்களின் மத்தியிலே அது ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் சரி, நீங்கள் எத்தனை கடினமான அழுகையின் பள்ளத்தாக்கின் ஊடே உருவ நடந்து கொண்டிருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருப்பது போன்ற பல்வேறு பிரச்சனைகளிலே இது நாள் வரையும் நீங்கள் தங்கி தாபரித்து நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கடன்பட்டு கொண்டிருந்தாலும் சரி, என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே வருகிற மாற்றம், நீயோ இனி கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று சொன்னாரே, அப்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அவருடைய மகிமையினால் நிறைவாக்குவார். கட்டி முடிக்காத காரியங்களை கட்டி முடிப்பீர்கள். ஐயா, பிசினஸ்ல இருக்கிற முறிவுகள் கட்டப்படும். உங்க குடும்ப வாழ்க்கையிலே, உங்க பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையிலே இருக்கிற முறிவுகள் எல்லாம் கர்த்தர் கட்டுகிற நாள். நிச்சயமாக இது கர்த்தர் அடி காயங்களை குணமாக்குகிற நாள். காயங்களை கட்டி காயப்படுத்தின அவரே சில வேளைகளிலே உங்கள் காயங்களை கட்டி நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு மாபெரும் விடுதலையையும் வெற்றியும் கொடுக்கிற நாள் இது என்பதை மறந்து விடாதிருங்கள். இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கை சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும் என்று நிச்சயமாய் நீங்கள் நம்ப முடியும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், இது போன்ற ஒரு அற்புதமான மாற்றம் உங்கள் வாழ்க்கையிலே வரும் பொழுது, அப்பொழுது தண்டாயுதத்தினால் உங்களையும் உங்கள் குடும்ப வாழ்க்கையையும் உங்க பைனான்ஸ் உங்க பண நெருக்கடிகளை கொண்டு வரும்படியாய் உங்களை தண்டாயுதத்தினால் அடித்த, உங்கள் வாழ்க்கையை சீரழித்த அந்த அசிரியன், அந்த பொல்லாத சத்துரு கர்த்தருடைய சத்தத்தினாலே நொறுங்குண்டு போவான். ஐயா, கர்த்தருடைய சத்தம் எங்கே இருந்து வரும் என்று கேட்கிறீர்களா? இப்பொழுது நாம் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் என்பதை மறந்து விடாதிருங்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம், இந்த சத்தியங்கள் எல்லாம், இந்த சத்தங்கள் எல்லாம் உங்களை தண்டாயுதத்தினால் அடித்த அந்த அசிரியனை இந்த நாட்களிலே, இந்த மாதத்தின் முதலாம் நாளிலே அவனை நொறுங்குண்டு போகும்படியாய் செய்யும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் இந்த பொல்லாத சாத்தானை, இதுவரை உங்களை உபத்திரவப்படுத்தின, இதுவரை நீங்கள் எழும்ப முடியாதபடி வாழ முடியாதபடி உயர உயர கழுகுகளைப் போல ரெக்கைகளை அடித்து பறக்க முடியாதபடி உங்களை தடுத்த கெடுத்த திருடின, உங்கள் செல்வங்களை, ஆஸ்தியை, ஆரோக்கியத்தை, ஐஸ்வர்யத்தை திருடின அந்த பொல்லாத சத்துருவை சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். ஓ மைட்டி காட், ஆதலினால் பயப்படாதிருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொன்ன கர்த்தர், அதன் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்று சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் உங்கள்
வாழ்க்கையிலே நிறைவேறும். ஐயா, இந்த முறிவுகள் கட்டப்படும் பொழுது, இந்த அடி காயங்கள் இந்த 1ஆம் தேதியிலே நீங்கள் உங்களை கர்த்தருக்காய் ஒப்பு கொடுத்து ஒரு மனஸ்தாபத்தோடு, ஒரு மனம் திரும்புதலோடு தேவ சமூகத்திலே அவர் உங்களை முறிவுகளை கட்டும்படியாய், உங்கள் அடி காயங்களை குணமாக்கும்படியாய் உங்களை நீங்களே ஒப்பு கொடுக்கும் பொழுது முறிவுகள் கட்டப்படும், ஆரோக்கியம் உண்டாகும். அதன் செட்டைகளின் கீழே இருக்கும் ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்ளுவீர்கள். நீங்கள் அவருடைய நாமத்திற்கு பயந்தவர்களாய் இந்த ஜெப வேளையிலே காலையிலும் இரவிலும் வந்து காத்திருக்கிற நீங்கள் முறிவுகள் கட்டப்பட்டு அடி காயங்கள் குணமாக்கப்பட்டு வெளியே புறப்பட்டு போய் இந்த எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து விடுபட்டு புறப்பட்டு போய் எல்லா கடன்கள், கஷ்டங்கள், சிறையிருப்புகள், எல்லா வெட்கங்கள், அவமானங்களுக்கு மத்தியிலே இருந்து வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். ஓ மைட்டி காட், நிச்சயமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாள் ஒரு மகிமையின் நாள். நீங்கள் ஒப்புக்கொடுங்கள் கர்த்தருக்காய். என் தெய்வமே, என் அடிக்காயங்களை கர்த்தரிடத்திலே கேளுங்கள். என் தெய்வமே, எங்கள் அடிக்காயங்களை இப்பொழுதே குணமாக்கும்படியாய், எங்கள் முறிவுகள் கட்டப்படும்படியாய் எங்களை முழுமையாய் உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எங்கள் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐயா, எங்கள் முறிவுகள் எல்லாம் கட்டப்படும்படியாய், எங்கள் அடிக்காயங்கள் எல்லாம் குணமாக்கப்படும்படியாய் எங்களை முழுமையாய் உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. உம்முடைய உறவிலே இருந்த ஐயா, உம்முடைய ஐக்கியத்திலே இருந்த ஜெப வாழ்க்கையிலே, வேத தியான வாழ்க்கையிலே இருந்த முறிவுகள் எல்லாம் இன்றே கட்டப்படும்படியாய், என் குடும்ப வாழ்க்கையிலே இருந்த முறிவுகள், பைனான்ஸ்ல, தொழில்ல, பொருளாதாரத்திலே, பண விஷயங்களிலே இருந்த எல்லா முறிவுகளும் இப்பொழுதே கட்டப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலே இது ஒரு புதிய தொடக்கமாய் மாறட்டும் சுவாமி. விடிய காலத்து வெளுப்பை போல் உம்முடைய பிள்ளைகளுடைய வெளிச்சம், சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எங்கே இவர்கள் அல்லல் பட்டு கொண்டிருந்தார்களோ, எங்கே இவர்கள் சந்திரனுடைய வெளிச்சம் போல் ஒருவேளை சங்கடப்பட்டு கொண்டிருந்தார்களோ, ஒருவேளை அந்த மகிமையான வெளிச்சத்தை இன்னும் காண முடியாத வகையிலே ஐயா, என்னுடைய வெளிச்சம் எப்படி சூரிய பிரகாசம் போல் மாறும், எங்களுடைய வாழ்க்கை எப்படி ஏளத்தனையான இழந்த எல்லாவற்றையும் திருப்பி பெற்றுக் கொள்ளுகிற ஏளத்தனையான 7 பகலின் வெளிச்சத்தை போல் மாறும் என்று ஏக்கத்தோடும் கண்ணீரோடும் காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இன்றே ஒரு வெற்றி திருப்பு முனை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். எல்லா சத்ருவின் வல்லமைகளும் அந்தகார வல்லமைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மூலமாகும்படியாய், இவர்களை தண்டாயுதத்தினால் அடித்த இந்த பிள்ளைகள் எழும்பாதபடி, இவர்கள் வாழாதபடி, இவர்கள் வாழ்ந்து வளர்ந்து செழித்திருக்காதபடி, கர்த்தர் கொடுக்கிற நல்ல மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளாதபடி இவர்களை தண்டாயுதத்தினால் அடித்து காயப்படுத்திய, தண்டாயத்தினால் அடித்து இவர்களை அடிக்காயங்களை இவர்களை முறிவுகளை உண்டு பண்ணின அந்த பொல்லாத அசிரியன் இன்றே இப்பொழுதே என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நொறுங்குண்டு போகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஐயா, உம்முடைய பிள்ளைகள் இவர்கள் எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து விடுபட்டு கொளுத்த கன்றுகளைப் போல இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் புறப்பட்டு செல்லும்படியாய், இவெல்லாம் இனி எழும்ப மாட்டான், இவர்கள் எல்லாம் இனி எழும்ப போவதில்லை, இவர்கள் எல்லாம் இனி ஆளப் போவதில்லை, வாழப் போவதில்லை, இவர்களுடைய சகாப்தங்கள் முடிந்து போய்விட்டது என்று இவர்களை பார்த்து கைகொட்டி சிரித்தவர்கள் எல்லாம், இவர்களை பார்த்து ஏளனமாய் எள்ளி நகையாடினவர்கள் எல்லோரும் காணத்தக்கதாக என் தெய்வமே, இவர்கள் வெளியே புறப்பட்டு போய் எல்லா உபத்திரவங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், வருத்தங்கள், எல்லா கடன்கள், எல்லா விதமான சூனியங்களுக்கு மத்தியிலே இருந்து விடுபட்டு இவர்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளரும்படியாய் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் இந்த முதலாம் நாள் அதிகாலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற யாரும் எவரும் வெட்கப்பட்டு போகாதபடி ஒரு பெரிய மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே செய்கிற நல்ல தேவன். ஐயா, உம்முடைய கரத்திலே உம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எல்லா விதமான உபத்திரவங்களிலும் இருந்து பாதுகாப்பீராக. இவர்களை உபத்திரவப்படுத்தின இவர்களை சங்கடப்படுத்தின அவர்கள் மன்னிக்கப்படும்படியாய், அவர்கள் மனம் திரும்பும்படியாய்,
ஒரு தேவ மகிமை அவர்கள் மீது இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த முதலாம் நாளிலே ஓ லார்ட், இவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக ஒரு சிங்காரம் உண்டாவதாக என் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, துயரத்திற்கு பதிலாக துயரமும் கஷ்டமும் வேதனமும் இருந்த இந்த வாழ்க்கை சூழ்நிலைகள் மாறி துயரத்திற்கு பதிலாக ஒரு ஆனந்த தைலம் அபிஷேகம் உண்டாகட்டும். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுப்பீராக. நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும்படியாய் தேவ சமூகத்திலே உம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளோடு பேசின ஐயா நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த ஆரம்பம் ஓ லார்ட், இந்த விடிய காலத்து வெளுப்பை போல சீக்கிரத்திலே துளிர்க்கிற இந்த சுகவாழ்வு இவர்களை சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, சகல ஜனங்களிலும், இவர்கள் அறிந்த தெரிந்த சகல ஜனங்களிலும் உற்றார் உறவர்களுக்கு மத்தியிலே உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி உன்னதங்களிலே உட்கார செய்யும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகமும் கிருபையும் ஒவ்வொரு பேரையும் சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நடக்காத திருமணங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. திருமண தடைகள் எல்லாம் நீங்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு இன்று இந்த முதல் தேதியிலே ஒரு செய்தி, நல்ல செய்திகள் வரும்படியாய் ஜெபிக்கிறோம். கட்டி முடிக்க முடியாத வீடுகள், கட்டி முடிக்க முடியாத கடன்கள் ஓ லார்ட், இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே ஐயா உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஓ பெரிய மாற்றங்கள் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் நினைத்த காரியத்திலே வேண்டிக் கொண்ட எல்லாவற்றிலும் ஒரு தேவ தயவும் தெய்வீக அனுக்கிரகமும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இனி இவர்கள் கடனோடும் கஷ்டத்தோடும் ஆளாதபடி இதிலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும். தொழிலிலே ஒரு மறுமலர்ச்சி உண்டாகட்டும். கையின் பிரயாசங்களிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் வெற்றியும் விடுதலையும் உண்டாகட்டும். இதற்கு விரோதமாய் இருக்கிற எல்லா அந்தகார சக்திகளையும் கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த முதலாம் தேதி, இந்த ஆரம்பம், இந்த நாட்களில் இருந்து எவற்றை இவர்கள் கையிட்டு செய்ய போகிறார்களோ கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் ஆசீர்வாதம் கட்டளையிடுவீராக. இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் ஓ தூர பட்டணத்தில் இருக்கிற பிள்ளைகள், தூர தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளின் மீது உம்முடைய அனுக்கிரகம், உம்முடைய கிருபை இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் இந்த ஜூன் மாதத்திலே ஒரு மகிமையான ஆசீர்வாதம் இவர்கள் வாழ்க்கையிலே வந்து கைகூடும்படியாய் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் பூரணமாய் இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இன்றும் நாளையும் தூத்துக்குடியிலே நடக்கிற அந்த பிரம்மாண்டமான கூட்டங்களிலே அநேகம் ஆயிரங்கள் ரட்சிக்கப்படும்படியாய், அநேகம் ஆயிரங்கள் சுகமடையும்படியாய், சகலவிதமான வியாதிகள், துன்பங்கள், வருத்தங்களிலே இருந்து விடுதலையும் சுகமும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் பெற்றுக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. நடக்க போகிற ஓ லார்ட், இன்றும் இரவும் நாளை இரவும் நடக்கிற இந்த கூட்டங்களை ஆன்லைனிலே பார்க்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் நேரடியாய் பார்த்ததின் பலனை கொடுப்பீராக. இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் கர்த்தருடைய அனுக்கிரகம் கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுவீராக. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காரியங்களை நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது, நிச்சயமாய் இந்த சத்தியங்களை நீங்கள் அறிந்து கடைபிடிக்கும் பொழுது, நிச்சயமாய் இந்த சத்தியமே, இந்த தேவ வார்த்தைகளே உங்களை விடுதலையாக்கும். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஷேர் பண்ணாதவர்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த நல்ல செய்தியை ஷேர் பண்ணும் பொழுது இது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே வந்து பலிக்கும். நீங்கள் மேன்மை அடைவீர்கள். உன்னதங்களிலே உட்கார்ந்திருப்பீர்கள்.